ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல 12th பிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப் டு காஸ்லாக் மேல வரைக்கும் நம்ம டெஸ்ட் கனெக்ட் பண்ணியிருந்தோம் எங்க சைபர் அகாடமியில. அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட கீ நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். ஸோ அதை லாஸ்ட்ல பார்த்துக்கோங்க. இப்ப பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் டோட்டல் மார்க்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 50. அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க டைம் என்ன 1 or 10 மினிட்ல இந்த டெஸ்ட்டை நீங்க முடிச்சாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் நம்ம கேட்டிருக்கோம். இது ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் வரலாம். இல்ல அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்கும். வேல்யூ ஆஃப் கே, கேவோட வேல்யூ என்னவா இருக்கும் கரெக்டாக யோசிச்சு எழுதிக்கோங்க. அப்புறம் வேல்யூ ஆஃப் பர்மிட்டிவிட்டி, ஸோ இதோட வேல்யூனா வித் ரெண்டுக்குமே யூனிட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், ஏன்னா இதை நம்ம வந்து ப்ராப்ளத்துக்கு எங்க சூஸ் பண்ணுவோம். அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல், நல்லா பார்த்துக்கோங்க. இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நாங்க கேட்கல, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல். ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பொட்டன்ஷியல் கேட்டா வேற வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டா வேற வரும். அந்த கன்ஃபியூஷன் நம்ம போக்குறதுக்காக கேட்டிருக்கோம். அடுத்த மேட் ஆஃப் டார்க். இந்த இடத்துல மேட் ஆஃப் டார்க் அப்படின்னா அந்த ஃபார்முலால உங்களுக்கு என்ன இருக்காது, கிராஸ் ப்ராடக்ட், அதாவது பி வெக்டார் கிராஸ் ஈன்னு இருக்காது. அதுக்கு பதிலாக வேற ஆன்சர் தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன வரும் கரெக்டாக யோசிச்சுருங்க. அடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 5 1 மார்க்ஸ் வந்திருக்கும். இல்ல போத் புக் பேக் அண்ட் புக்கின் ரெண்டுமே நம்ம கவர் பண்ற மாதிரி கேட்டிருக்கோம். இது உங்களுக்கு புக் பேக்ல வர மாதிரி தான் உங்களுக்கு. செகண்ட் ஒன் என்னன்னா, நீங்க பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. நாங்க ஹிண்ட் தந்துடுறோம். பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. தேர்டுங்கிறது என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீலிங்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் என்ன, இது வந்து உங்க புக்ல அந்த டாக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. அங்க நம்ம அதை வச்சு இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கோம். இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வச்சு தான். சாரி, இது வந்து என்னன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜோட ப்ராப்பர்ட்டி வச்சு வரும் உங்களுக்கு இந்த தேர்ட் ஒன் மார்க். இதுதான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வச்சு வரும். அதே மாதிரி இதோட கொஸ்டின்ஸ்ல எதை பேஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மேல ஐகான்ல நாங்க தரோம். ஸோ அதுல என்னன்னா நம்ம பிசிக்ஸோட யூனிட் 1 வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். புக் பேக் அண்ட் புக்கின் என்னெல்லாம் கேட்கலாம், 1 மார்க்ஸ் எப்படிலாம் கேட்கலாம், அதே மாதிரி புக் பேக் எவ்வளோ ஆன்சர்ஸ் எழுதணும், என்ன மாதிரி எழுதிருக்கணும் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இப்போ என்ன 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 2 மார்க்ஸ். அதுல என்னன்னா நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா நம்ம மேஜரா கொடுத்துருக்கோம். ஒன்று ரெண்டு மட்டும் ஒரு சப்போஸ் கேட்க வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸ்டேட் கூலும்ஸ் லா, அது கூடவே நான் என்ன பண்றேன், ரைட் டவுன் கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். உங்க புக்ல ரைட் டவுன் கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் தான் இருக்கும், கூலும்ஸ் லான்னு இருக்காது. ஸோ கூலும்ஸ் லாங்கிறது புக்கின் கொஸ்டின், ரெண்டுத்து கம்பைண்டா கொடுத்துட்டோம். அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன், இது புக் பேக் தான் உங்களுக்கு. டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல், இந்த கொஸ்டினும் புக் பேக் தான் உங்களுக்கு. டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலும் புக் பேக் தான். இந்த ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் ப்ராப்பர்ட்டிஸ் தனித்தனியாக 2 மார்க் இருக்கும், பட் நம்ம கம்பைண்டா கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும்னா பேசிக் ப்ராப்ளம் புக் பேக், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் புக் பேக். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட்ஸ், கரெக்டாக கொஸ்டின் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் நிறைய கன்ஃபியூஷன் வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வரும், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டுன்னு வரும், அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல்னு இருக்கும். என்ன கேட்டுருக்கோம் கொஞ்சம் கிளியராக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம், அடுத்ததுல என்னென்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கேட்டிருக்கோம். அப்போ இதுக்கு இதை ஆன்சர் எழுதுவீங்க, இதுக்கு இது எழுதுவீங்க. ஸோ கரெக்டாக சொல்லி தந்துடுறேன். இது என்ன வரும்னா U is equal to minus PE cos thetaன்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த இதுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம கேட்டிருந்தா பாயிண்ட் சார்ஜ், அப்போ ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்க போது. ஸோ Q டிவைட் பை 4πε0Rன்னு வரும். அடுத்து ஃபிஃப்த் ஒன்றுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். எக்ஸாம்பிள் 1.16. சப்போஸ் நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா போய் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க்ஸ், அதாவது அன்டில் காஸ்லா மேல வரைக்கும் நமக்கு ஒரு 3 5 மார்க்ஸ் தான் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று ஆக்சுவல் லைன் கேட்கலாம், இல்லாட்டி ஈக்குவல் லைன் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ எழுதுறப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் தரவாயிரும். ஸோ எழுதி முடிச்சுட்டு எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு எங்கள் கீயை நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கீ, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கீ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 5 மெம்பர்ஸ், அதாவது உங்க கூட படிக்கிற 12th மெம்பருக்கு ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அந்த இமேஜை நாங்கள் டிஸ்பிளேல கொடுக்குற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட நம்பரை நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். தென் அதில் எவ்ரி உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பரோட கீ வந்துடும். ஸோ செக் பண்ணி அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது நீங்கள் பார்த்துட்டு அதை கூட இதில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக். நான் ஒரு வீக் படிக்கிறேன்னா படிச்சோன்னா அப்பவே எனக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கணும், எனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்பவே கிடைச்சா ஓகேவா இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்காக எங்களோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கைடு நீங்கள் வாங்குறப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துடும். இதில் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கைட் வாங்குறப்ப என்ன ஆயிரும்னா உங்களுக்கு கீ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் கீ கொடுத்துருவோம். அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப மேக்ஸ்க்கான நீங்கள் வித்தின் 6 ஹவர்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தரவு பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டுவல் ஒரு பேஸ் பண்ண ஒரு மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுவும் உங்களுக்கு இதெல்லாமே ஃப்ரீயாக தான் வரும். ஸோ இந்த கைட் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா cyveraguides.in கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ வெப் பேஜ் ஓப்பன் ஆகும், அங்கே நீங்கள் கைடு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ்
ஆர் 8098885089 இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்றப்ப நான் டெஸ்ட் வீடியோ பார்த்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சம் ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க அது மூலமாவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ் நீங்க சென்ட் பண்ணிட்டாலே போதும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம உடனே நம்ம கொரியர் பண்ணிடுவோம். வித்தின் 2 to 3 டேஸ்ல உங்களுக்கு கைட் வீட்டுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெகுலரா நாங்க அந்த வீக் என்ன டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிருவோம். அந்த வீக் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கும். அங்க வந்ததுக்கப்புறம் தான் இங்க நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அத நீங்க பண்ணிக்கோங்க.